மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். நாளை மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாண வைபவத்தினை முன்னிட்டு மாப்பிள்ளை வீட்டார் விருந்து 1.5 லட்சம் பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகள் தீவிரம். காய்கறிகள் குவியலாக நறுக்கும் பணிகளில் ஈடுபடும் பக்தர்கள். மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியது. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக மீனாட்சியம்மனுக்கும் சுந்தரேசுவரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை நேரில் கண்டு தரிசனம் செய்யவுள்ளனர். அதற்கான ஏற்பாடு பணிகளை கோயில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் சார்பில் சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் திருக்கல்யாண விருந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் சார்பில் 1 லட்சத்திற்கு அதிகமானோருக்கு மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாண விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. மாப்பிள்ளை அழைப்பிற்காகவும் திருக்கல்யாண நடைபெறும் நாளை காலை முதல் மாலை வரை சுமார் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாலை மாப்பிள்ளை விருந்துக்காக பொங்கல், கேசரி, வடை தயாரிப்பிற்காகவும், திருக்கல்யாண விருந்தாக நாளை காலை பொங்கல், இட்லி, கிச்சடி, வடையும், நாளை மதியம் தயிர், தக்காளி, சாம்பார், வெஜிடேபிள் பிரியாணி உள்ளிட்ட 6 வகையான சாதங்களும் பிரம்மாண்டமான முறையில் விருந்து அளிப்பதற்கான உணவு தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. 7,000 கிலோ அரிசி மூலம் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு மேல் உணவு தயாரிப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சமையல் பணியில் ஏராளமான சமையல் கலைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்று சமைத்து வருகின்றனர். இந்த நிலையில் சுத்தமாகவும் தூய்மையாகவும் உணவுகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை சார்பில் உணவு தயாரிப்பு பணிகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சமையல் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு சுகாதாரமான முறையில் தயார் செய்யவும் பொது மக்களுக்கு பரிமாறவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. காய்கறிகள் நறுக்கும் பணிகள் மற்றும் சமையல் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பெண்கள் ஆர்வமுடன் வருகை தந்து காலை முதல் காய்கறிகள் நறுக்கும் பணிகள் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமான பெண்கள் இதனை தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. Jellikattu dhotis and shirts from the house of Plateau.